guys, welcome to my channel. நான் உங்கள் மோகன் ராஜ் மோகன். நான் நேற்று ஒரு கனவு கண்டேன். அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த கதையில மொத்தம் 5 கேரக்டர் இருக்காங்க. அதுல நாம இப்ப நம்மளோட முதலாவது கேரக்டர் பாத்துடலாம். ஹலோ 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 ஆகாஷ், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்டா. ஏன் எங்க வீட்டை யாருக்கு முன்ன பிடிக்கலடா. நீ சொல்ற வீட்டை பிடிக்கலன்னு நான் என்னடா செய்யறேன்? நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன சொல்லணும், என்ன பிரச்சனை வந்தாலும் கொண்டாயிருப்போம், நான் இங்கே போக மாட்டேன். இப்போ வந்து நீ என்ன சொல்ற, வீட்டை பிரச்சனை அப்படி இப்படின்றா என்ன, அதுக்கிடையால அப்படி அவ்வளோத்துக்கு என்னடி நான் அதுக்கிடையால மறந்துட்டியா என்ன பேசி என்னை விட்டு போயிடா அப்படி வீட்டையும் பிரச்சனை, யாரோட எனக்கு கதைக்கையும் பிடிக்கல. மிஸ்டா உண்மையாவே உங்களோட வீட்டு தானா பிரச்சனை, இல்லாட்டி வேற ஏதாவது ரீசன் இருக்கா? இதான்டா பிரச்சனை, நாம இதோட முடிச்சிருவோம்டா. பேசி பேசி என்னை விட்டு போயிடாதடி. எப்படி எல்லாம் லவ் ஒன்று பண்ணி அப்ப அப்படி சொல்லிட்டு நீ இப்போ வந்து வீட்டை தெரிஞ்சு அப்படி எப்படி என்ன எப்படி கொஞ்சமா யோசிச்சு பாரு. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதடி. பேசி என்னை விட்டு போயிடாதடி. பேசி 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 என்னை பேசி பேசி போன கட் பண்ணாரு. என்னை விட்டு எனக்கு யாரு இருக்காரு பேசி. காத்திருந்த காதலி, நான் உன்னை காதலிச்சு, அதுவும் சத்தம் இல்லாம உன் கண் சிரிப்புக்காக என் வாழ்க்கையை மெதுவாக நிறுத்தி வச்சேன். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் நம்பினேன். இருப்பேன் என்று சொன்னீங்க, அது காலமாக நினைச்சேன். நீ இல்லாத நாட்களில் உன் வசித்தோம் என் காதலை இன்னும் முடிக்குது. பழைய சேட்டெல்லாம் இன்னும் மன்னிக்க மனசு வரலையே. காதல் தோல்வி வந்தாலும் காதல் பொய்ய போகவில்லை. நீ மாறினாலும் நான் மாறணும். நீ என்னை விட்டு போனதுக்காக நான் உன்னை வெறுக்கவில்லை. ஏனென்றால் உண்மையாக காதலித்தவன் வெறுக்க மாட்டேன். இப்போ நான் தனியாக தான் இருக்கேன், ஆனால் உடையவில்லை. காதல் எனக்கு கட்டுப்படுத்தது. எப்படி நம்பணும், எப்படி காத்திருக்கணும், எப்படி அமைதியை தாங்கிக்கணும். நான் என் கண்ணீரும் சிரிப்பாக மாறேன். ஆனால் நீ என் வாழ்க்கையில் இல்லை என்றால் என் நினைவில் எப்போதும் இருப்பேன். முகத்துல கொஞ்சம் ஷடோ வருது. மைக்கு தூக்கி கொஞ்சம் இஞ்சால வச்சிருவோமா? இப்போ அந்த முதலாவது கேரக்டர் ரொம்ப சேடா இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் வேற பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கானுங்க. இந்த பார்ட்டியில ஒரு பாட்டு போட்டுருவோமா? பாட்டை போட்டிருப்பா. அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம்.
பாட்டு டான்ஸுக்கு அப்புறம் அவங்க ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணாங்க. இந்த கேம் நீங்க நினைக்கிறது போல இல்லை. இந்த கேமுக்கு இன்னொரு தனி ரூல்ஸே இருக்கு. பட் அவன் எப்படி விளாண்டானுங்க இது பாருங்க. நீ என்னடா ஏபிசிடி இருக்கு 1 2 3 எடுத்து இருக்குது. என்ன லாட போறீங்க? என்ன இது? இதாண்டா மச்சான் அவுஜா. அப்படின்னு என்னடா? OUIJA இதான் அவுஜா. ஆகாஷ் ஃபீல் பண்ண எங்களோட விளாடுறா. என்னடா ஃபீலிங் மண்ணங்கடி வந்து விளையாடுற? இதை வடிவா கேளுங்க. இது சாதாரண விளையாட்டு. இதுதான் இந்த விளையாட்டு விளையாடுற கோயின். இதுல குட் ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா ஜெஸ்ல நிக்கும், பேட் ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா நோல போய் நிக்கும். டேய் கொஞ்சம் இருங்கடா. என்ன மொழிகள் எல்லாம் நீங்க என்ன கேட்படுறீங்கடா? சும்மா இதா கொஞ்சம் சீரியஸா இருக்க. என்னடா செஞ்சு விட்டுருக்கியா நீ எங்கடா போறா? எங்கடா போறான் ஒன்னு சொல்லாம? ஆகாஷ் உனக்கு சொல்ற விலங்குலையா? அவன் நல்லா பார்த்து பண்ண உன்னை என்ன இருக்கு அவனை பாக்குறதுக்கு அவளை ரொம்ப ஹாப்பியா இவ்வளவு நேரமா கத்துட்டு ஒன்றுமே விளங்க. சரிடா டே, அதை விட்டு போட்டு கேமுக்குள்ள வாங்கடா. எல்லாரும் இந்த கோயில கை வைங்கடா. எல்லாரும் கையை வச்சுட்டீங்க, வழியா விலகி போடுங்க. நீங்க முடிய மட்டும் யாரும் கையெடுத்துடக்கூடாது. அப்படி கையெடுத்தீங்கன்னா யாரும் இதுல இருந்து வார ஸ்பிரிட் லொக் ஆயிடும். ஏமா பாருடா அதை விடு. இனி இங்க நீ ஸ்பிரிட் இருக்குதான்னு பாப்போம். யாராச்சும் இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா நீங்க எங்களோட கான்டாக்ட் பண்ணலாம். டேய் அப்ப போன் நம்பர் தருவாங்களாடா? டேய் லூசுக்கா என் கேமுக்குள்ள வாடா. ரிங்கா ரிங்கா ரோசஸ் ஆறு அழுக்கு. நீங்க குட் ஸ்பிரிட்டா இல்லாட்டி பேட் ஸ்பிரிட்டா? ஏய் மச்சான் இது நல்ல பேரா. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? டேய் இது ஆம்பளை பேயா பொம்பளை பேயாடா? நீங்க போயா கேளா? அடுத்த நான் கேட்கிறா, உங்களோட பேர் என்ன? இந்த அபுஜா பாட்டுல மெழுகுறீங்க 10 என்ன கேக்குறீங்க? இது கனவுடா, அப்படித்தானே இருக்கும். டேய் ஆகாஷ்டா, டேய் டேய் கேம் முடிக்காம போவாதீங்கடா.
இருக்கானா? டேய் ஆகாஷ் ஆபத்துல இருக்கான்டா, எங்கடா வைத்தீங்க? ஆகாஷ் டேய் ஆகாஷ் 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 டேய் டேய் இங்கடா நின்றவன் தள்ளி போய் தேடுடா, இவர்தான் என்ன தேடி தெரியுங்க. டேய் ஜோயல் இவர்தானா நின்றவனா? மாமா இதில் ஒரு பொடிய போனவன் பார்த்தனீங்களா? டேய் கூப்பிட்டு பாதனாண்டா, அவன் பார்க்கல, அவன் காட்டு பக்கம் வந்தால பக்கம் போறான்டா. போன்றீங்கடா வாடா வாடா. ஹலோ ஹலோ ஆகாஷ், ஆகாஷ் ஃப்ரெண்ட் டேய் 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 என்னடா இது? பிரச்சனை போல. அப்படியா? என்ன அந்த என்ன சத்தம் எடுத்தலாம் ரொம்ப பெருசா கேட்டுச்சு. கடைசா என்ன சவுண்ட் ஒன்று கேட்டி? இப்படி சவுண்ட் ஒன்று கேட்டுச்சு, நீ ஷாட்டையே சொன்ன. ஆனா அதை அவ கணக்குல கூட எடுக்கல. என்ன ஹலோ ஹலோ ஹலோ. ஓ நீங்க வந்துட்டீங்களா? என்னோட கனவு கதை முடிய நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க கொஞ்சம் ஏய் கொஞ்சம் அவர்த மாமட்ட கேட்டுண்டா. அவர் சொன்னாரு அவன் காட்டு பக்கம் வர்றானாண்டா. என்ன காட்டு போக போறானா? ஏய் மாமா சொன்னாரா, அவர் கூப்பிட திரும்ப பார்க்காம போறானாண்டா. அப்ப சரி, நான் அங்கால காட்டு போங்க போறேன், நீங்க எல்லாரும் இங்க போங்க. சரியா? சரி அப்ப நீ இங்கால காட்டு பக்கம் போனா அவனையும் கூட்டி எடுத்து அங்கால காட்டு பக்கம் பாரு. நான் தம்பி கூட திஞ்சாலும்
கண்டியாடா பதறா இல்லடா காணலடா அவனே. நீ ஏன்டா பதட்டம் ஓடி வந்து நீ? அதுல சத்தம் வந்துச்சுடா. டேய் நீ என்ன அங்கலைஞ்சாலே பாக்குற? சவுண்ட் ஒன்று கேட்டு உங்களுக்கு கேக்குது. அது குயில் கத்துற சத்தம்டா. டேய் அந்த சத்தம் ஒரு வேற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. டேய் பெண்ண எங்களுக்கு காது கேட்கலையா தந்தது? அடே செம்ம அறியாம செவுட்டி மிஷினை வாங்கி போடுறா. டேய் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி அடிக்குமையாவே. டேய் அது உண்மைக்கு என்ன சத்தம் கேக்குதுடா. டேய் என்னடா இவன் இப்படி ஓடுறான்? டேய் அவங்களா இதான்? டேய் தெரியாடா. தலைய கிளைய வெட்டியா வெட்டிக்காது. பாத்தியாவு தாவிட்டு தோடித்தா தானே ஓடித்தானே. நீங்க என்ன சவுண்ட் ஆகணும்? அகசியங்கான்ல சஞ்சயங்கான்ல இங்க பாத்தீங்களா? ஏய் நம்மளே அதை பார்த்து ஓடி வந்திருக்கோம். அப்ப நமக்கு இந்த கதிடா அவனுக்கு என்ன கதிடா? அப்ப சஞ்சய்க்கு மீதான் நடந்திருக்கீங்க. நான் தான்டா உள்ள விட்டுதேன். உங்க எல்லாரும் நான் உஜாலாட விட்டுக்க கூட. நீதான் போட்டுறது நாய். இல்ல நடக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியாடா. உண்மைக்கு முன்னாடி பேய் வரமாடா. டேய் வந்தது பேய் இல்லடா, அது வேற எது. பேய் இல்லையா? பறந்துலாம் வருது. பறக்குதாண்டா, ஆனா அது பேய் இல்லடா.
மீனிங் தெரினா கன்ஃபியூஸ் ஆகும், பட் லைஃபுக்கு மீனிங் தெரினா கனவும் தெளிவாகும். இந்த கனவு மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம்னா, இந்த கனவுல அந்த பையன் மிஸ் ஆகினது அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும், இந்த இஷாவுக்கும் தெரியும். பட் இந்த இஷா அவனை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படலை. ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை பற்றி கவலைப்பட்டு தேடினானுங்க, எங்கெங்கெல்லாம் தேடினானுங்க. அவனால என்னென்னலாம் தெரிஞ்சிச்சு, காபை அரிக்கட்டும், ஏமன் அரிக்கட்டும், ஜோம்பி கோலம் அரிக்கட்டும், என்னென்னலாம் தெரிஞ்சு. பட் அவன் அதையும் தாண்டி அவனோட வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த கனவு மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம்னா, ஃப்ரெண்ட்ஸ்னா யாருன்னு, ஃப்ரெண்ட்ஸோட வேல்யூவை பற்றியும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும்.